குழந்தை வளர்ப்புல பெரிய சவால் என்னன்னா, நான் சொல்றத குழந்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது என்னைக்கு 6 மாசத்துல ஆரம்பிச்சு வளர்ந்த குழந்தைகிட்டயும் இருக்கு. இது சின்ன சின்னதா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி எல்லாம் மாத்திக்கலாம் அப்படிங்கறத பேசலாம். ஒரு குழந்தைகிட்ட இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்றமே விட, எதை செய்யணும் அப்படிங்கறத சொல்றது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு என்னோட குழந்தையே ஒரு 6 மாசம், ஒரு 8 மாசத்துல இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வை பத்தி சொல்றேன். நாங்க இருந்தது 2வது மாடியில. அந்த பால்கனி வழியா அந்த குழந்தை பால்கனிட்ட உட்கார்ந்து விளையாடும் போது ஒரு பொருளை தூக்கி கீழே போடுறாங்க. அது காஸ்ட்லியா இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பென்சில் தான் கீழே விழுந்துச்சு. உடனே அம்மாக்கள் என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தையை பார்த்துட்டு இருக்கிற அம்மாவோ அப்பாவோ, அச்சச்சோ கீழே போட்டியா அப்படின்னு ஒரு ஷாக் கொடுப்போம். அது வேகமா எட்டி பார்ப்போம். போச்சு, கீழே போட்டிங்களா, கீழே போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ரொம்ப உணர்ச்சி வேகமா அதை சொல்லுவோம். இதை குழந்தை அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அது கீழே போடும்போது இங்கிருந்து ஒரு சந்தோஷமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு சத்தமோ வித்தியாசமா அம்மா அப்பா எதையோ பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம மாத்தி என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த குழந்தைய எடுத்துட்டு நான் படியில இறங்கி கீழே போறேன். போயிட்டு, கண்ணா எங்க போட்டிருக்கீங்க பென்சில், கீழே விழுந்துருச்சு பாத்தியா அப்படின்னு அந்த பென்சிலை எடுக்கிறோம். எடுத்துட்டு நிதானமா மேலே போய் பென்சிலை எங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பென்சில் ஹோல்டரை காமிச்சு பென் ஹோல்டர்ல அந்த பென்சிலை போட வைக்கிறோம். போட்டுட்டு கிளாப் பண்ணி, வா எங்க போட்டிருக்கோம் பென்சிலை, எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தை பார்த்து ஒரே சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. ஸோ எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காம, தப்பா அந்த குழந்தைய கைட் பண்ணாம, இது இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கணும், தவறி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறத ரொம்ப அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம செய்யும் போது அந்த குழந்தைக்கு அடுத்த வாட்டி அதை கீழே போட்டு அதுல இருந்து என்ன சத்தம் வருது, அம்மா அப்பாலாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணுங்கிற உணர்வு அந்த இடத்துலயே கட் ஆயிருச்சு. இது நான் சொல்றதுக்கு எளிமையா இருக்கலாம், இதை பண்ண முடியுமா, அந்த நேரத்தில் நமக்கு வந்துருதே அப்படின்னு எல்லா அம்மாக்களும் எல்லா அப்பாக்களும் வருத்தப்படலாம். இனிமேல் இதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா, பதட்டம் இல்லாம, படபடப்பு இல்லாம, அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன செகண்ட் யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னாலே அந்த குழந்தைகிட்ட ஆழமா இது பதிய ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணத்துக்கு, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வேலையாக இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து, ஆமாம் நான் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு தலைவலியோடு இருக்குது, எனக்கு கோவம் வருது, ஏன் இப்படி வீடெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஏன் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது, நீங்களும் கூட நானும் காலையிலேருந்து வேலை பார்க்குறேன், நான் என்ன பண்ணட்டும், குழந்தைய தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களும் பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகும். இதுக்கு பேர் ரியாக்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக, ஏன் வீட்டுக்கு வந்த உடனே கத்துறாரு, மேபி தலைவலிக்கலாம், டென்ஷனாக இருப்பார், ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனைவி அதை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சரி கூலாக இருங்க நான் சரி பண்ணிக்கிறேன் இவ்வளோ தானே அப்படின்னு நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அது ரெஸ்பான்சிவ் மோட், ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகிட்டையும் இதே தான். நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆயிரும். அம்மா இதுக்கு சத்தம் போடுவாங்க, அப்பா இதுக்கு ஒரு பெரிய சவுண்டு கொடுப்பாங்க, அம்மா இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பண்ணாத அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு ப்ரோக்ராம் ஆகுது. அப்போது உங்களைய ஸ்டிமுலேட் பண்ணணும், உங்ககிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கணும், சத்தம் போட வைக்கணுங்கிறத அந்த குழந்தைக்கு தெரியாமையே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடுறீங்க. இனிமேல் அது 6 மாத குழந்தையோ 4 மாத குழந்தையோ குழந்தைகிட்ட சில விஷயங்களை ரெஸ்பாண்டிங் மோடில் பேசுங்க, ரியாக்டிவ் மோடில் சத்தங்களை கொடுத்து அந்த குழந்தைய மிரட்சிக்கு உண்டாக்காதீங்க. இதுவும் கணவன் மனைவிக்குள்ளேயும் மட்டும் இதுவும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்துலையும் கூலாக காமாக இருக்க முடியாது. நம்மளுக்கும் கோவம் வரும், நமக்கும் சில நேரத்தில் நம்மளை மீறி சில நேரத்தில் கோவத்தை காமிப்போம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கான்ஷியஸாக குழந்தைங்க முன்னாடி இந்த ரெஸ்பாண்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து வளர்கிற குழந்தை எல்லா நேரத்துலையும் அவங்களும் இதை அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வளர்கிற குழந்தை நாளைக்கு ரொம்ப பதட்டத்தோடவும் அவங்கள ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பதிய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு, சீக்கிரமாக பண்ணு, வேகமாக பண்ணு, அவசரமாக பண்ணு, ஸ்கூல் பஸ் வருது, வேன் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சீக்கிரம் 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 வேகமாக. இந்த குழந்தை கண்டிப்பாக வளர்ந்ததுக்கு அப்புறமா பின்னாடி ஒரு 10 வயசு 15 வயசில் அவங்களோட சைக்கலாஜிக்கலாகவே ஒரு பதட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. நேரத்தை பார்க்கும்போதோ இல்லை ஒரு வேலையை செய்ய முடியலனாலோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பதட்டம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வீடுகளில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை
15 வயசுல 20 வயசுல அவங்க சைக்கலாஜிக்கலாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஆரம்ப கால சைல்ட்ஹுட் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 0லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்துருக்காங்களோ அது அவங்களோட பின்னால் எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குது. அப்படிங்கிறதுனால 0 to 5 இயர்ஸ் அந்த தருணத்தில் வளர்த்திட்டு இருக்கிற பேரண்ட்ஸ், நீங்கள் அப்படி ஒரு ரெஸ்பாண்டிங் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை ரியாக்டிவ் பேரண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத யோசித்து அந்த அணுகுமுறையை மாற்றுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.